மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜோர்த்தால ஜோர் ஜோர்த்தால ஏன் விட்டாத தொட்டா தூக்கின்னு தொர்த்தாத. ஐயோ மணி 9 ஆச்சே. இவனை வேற ஹெல்ப்ப சொன்னான். டேய் டேய் எந்திரா 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 டேய் டேய் டேய். யாரா நீ? உன்னை எத்தனை மணிக்கு ஹெல்ப்ப சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க? போக மாட்டான் போல. ஐயோ 10 மிஸ் கால் பண்ணியிருக்கா. சும்மாவே பிரேக்கப்னு சொல்லுவா. இந்த வாட்டி கன்ஃபார்ம் பிரேக்கப் தான். கால் பண்ணி தான் பார்ப்போம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முத்தம் கொஞ்ச ஹலோ பேபி. கட் பண்ணிட்டா. ஐயோ கன்ஃபார்ம் பிரேக்கப் போலையே. செத்தாண்டா. என்ன மாதிரி உட்காந்துருக்கான்? டேய் என்ன மூஞ்ச தூக்கி வச்சுன்னு உட்காந்துருக்க? டேய் ஆளை கூட்டு போனடா. வண்டி சவித்தாடா. என்னது ஆளு கூட வெளில போறியா? என்ன மச்சி ஜோக் காட்டுறியா? 10 நிமிஷத்தில் என்ட்ரி வைக்கலன்னு வையே, மேனேஜர் என் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவான். மகத்தே மகத்தே நோ. இப்போ மட்டும் நான் வெளியே போல கன்ஃபார்ம் பிரேக்கப் தான். இது கூட பண்ண மாட்டேற பாத்தியா? நீ கவிதைகளா கனவுகளா கயல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா உன்னோடு நெஞ்சம் டேய் உறவாடும் டேய். வேளை தண்ணீர் கமலம் தானா. டேய் டேய் மச்சான் எப்படா வந்த? சரி உள்ள வா பேசிக்கலாம். டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இருந்தா நீ கொஞ்சம் கூட. உன் ஆள் எனக்கு ஃபோன் வச்சு நயங்கிறாடா. சில மீட்டிங் போயிட்டுருக்கு, மேனேஜர் வேறு கையங்கிறேன். அவள் அத்தான் நோட்டி ஃபோன் வச்சாலாம், கொஞ்சமாச்சு எடுத்தியா? அடிச்சா சும்மா சொன்னேன். டீ கூடுறா ஆடுற போது. என்னைய பிடிச்சி நயன்ருக்கா. அப்புறம் ஆஃபீஸில் எப்படி போச்சு? செருப்பால் அடி பண்ணாவுண்ணா. எழுப்பி விட்றான்னு சொன்னால் அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டேற. எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டியாடா. திண்டத்துக்குன்னு ஒரு ரூம்மேட்டு. லைஃப் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு தான் போகிறோம். அப்படியே அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த மயிரெலாம் நல்லா பேசு. கருத்து கூட சொல்ல விட மாட்டீங்க. வந்தது டீயாச்சும் குடிப்போம். டீ குடி. டீ ஆறிடுச்சு இல்லை? உன் மேலே செம்ம காண்டா இருக்கேன். சரி குடி 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 குடி. டீ வேணுமா? காசு இல்லை?
சூடாக மட்டும் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். செருப்பால் அடிப்பேன். சாரி. சரி, நம்ம அடுத்த பஸ் ஸ்டாப் போய் பிளான் பண்ணுவோம் ஃபோக்கஸ்டா. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதாடா? புரியாதுடா, தெரியாமல் இது வந்துடுச்சு. சரி, நடக்கிறத பார்த்துப்போம் விட. போய் தொலை. ஐயோ 5 மணி ஆச்சே. அஸ்வின் ஆர்டர் லான்ச்சரை போட்டிருப்பாங்க. யூடியூபு உள்ளே போனா டைம் வேறு அடிக்கணுமா? ASHWI வந்துட்டான் தலைவன். நம்மள மாதிரி கூட இருக்கிறவங்க வந்தா நமக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மச்சான் புகழ் வேற லெவல். பார்த்தே தான் ஆகணுமா? ஏடா இருக்குடா அந்த ஒருத்தனால தான் இங்க நான் நிக்கிறேன். அந்த பெருமை பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன். 40 கதையெல்லாம் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை, ஹரி சொன்ன ஒரு கதை. நான் வந்துட்டு ப்ரோ நான் அந்த கதையில தூங்கல, கண்டிப்பா இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு. 40 கதையா? என்னப்பா உன் வாயும் எனக்கு ஹரிக்கு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அவர்கிட்ட போய் லூஸ் மாதிரி வளருவேன். ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படின்னு. அவரு யாரா நீங்க அப்படின்னு என்கிட்ட. கடைசியில எப்படி போஸ்ட் பண்ண என்னடா புரியல எனக்கு. எனக்கும் வருத்தமா தான்டா இருக்கு. என்னடா அது 2 வருஷமா இப்படி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு வருத்தம் இல்லையே. எங்கால் படம் வருது தளபதி, சின்ன தளபதி. எனக்கு எங்க வா பாரு சும்மா தெரிக்க போகுது. டேய் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே நானு. சின்ன தளபதி ரசிகண்டா. அத விட்டு பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு. இவனே புரியல எனக்கு. மச்சான் ஏய் இவனலாம் பேச விட்டு கேட்டுட்டு இருக்க. அஸ்வின் குமார் என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய். இவனா பேசுறதான மச்சான் கடுப்பா இருக்கு. டேய் அமைதியா இருடா. என்னவோ உங்க படம் ஆளு வந்து அது இதுன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான் லிமிட். வலிமை அப்டேட், வலிமை அப்டேட், வலிமை குடிங்க. மச்சான் என்னப்பா போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு. என்ன ஏகே